அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். தேர்தல் நேரம், கூட்டணி யார் யாரோடு கூட்டணி? 4 முனை போட்டி தானா? 4 முனை போட்டி அப்படின்னு பேருக்கு மட்டும்தானா, இல்ல மொத்தமே 2 முனை போட்டி தானா? அப்படிதான் எடுத்துக்க முடியும். அந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல உருவாக்கப்பட்ட ஒரு போதம் அது. 4 முனை போட்டிங்கிறதா? வாக்கு சிதறுகிறது, இவருக்கு போனா இவர் வாக்கு இப்படி போகுது, அவர் வாக்கு அப்படி போகுது, அப்புறம் அந்த சிறுபான்மையினர் வாக்கு திமுக விட்டு தள்ளி போகுது, தாழ்த்தப்பட்டவர் வாக்கு விஜய்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்துட்டு நவுத்திட்டு இருக்கிறாங்க. மக்கள், ஒரு அரசு, அதனுடைய நடவடிக்கைகள், நலத்திட்டங்கள், இதிலெல்லாம் வந்துட்டு என்ன விதமான நுகர்தல், என்ன விதமான அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கோ அதை வச்சு ஓட்டு போட போறாங்க. இவ்வளவுதான். இது 4 அணியா இருந்தாங்க. 4 அணி ஆயிடுச்சு, எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு போன் போட்டா கேட்டுட்டு இருக்க போறாங்க. இருக்கக்கூடிய ஒரு அரசின் மீதான முடிவு தான் அது. இவங்க நல்லா இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. இல்லை அப்படின்னோம்னா யாரை மாத்த கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஏற்கனவே எதிர்கட்சிக்கு போடலாம், இல்லாட்டி வேற யாருக்காவது போடலாம். இவ்வளவுதானே. இப்ப அதுதாங்க 4 முனை போட்டினா என்ன அர்த்தம்? இல்லைங்க, இப்ப ஓகே, ஒரு விவாதத்துக்கு 4 முனை போட்டி என்பது ஓகே. உண்மையிலே களம் 4 முனை போட்டியாக இருக்கிறதா? நாம் தமிழர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கிறது முன்பு நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த வாக்கு சதவீதம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துற ஒரு வாக்கு சதவீதமா இருக்காது. அவங்களுடைய வாக்கில் தனி, அது குறைகிறது, அதிகமாகுது. இப்போ இன்னொரு புறம் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் வந்திருக்காரு. அவர் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்கு நகர்றாரு அப்படிங்கிறது எல்லாரும் பேசினாங்க. இப்ப தற்போதைய சூழல் அப்படி இருக்கிறதா? ஏன்னா அலைன்ஸா யாருமே அவங்கள நம்பி வரல. ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் கூட்டணி. அதனாலதான் போதும் அப்படின்னு விஜய் பத்தி என்னென்ன சொன்னாங்க. 30% வரைக்கும் போயிட்டாங்க பார்த்து உட்காந்து. நீங்க ஒண்ணு யோசிக்கணும். விஜய் பேசுற பேச்சு, முதல்ல நான் சொன்னேன், விஜய் பேசுற பேச்சு சிந்தனையை தூண்டுதான்னு கேட்டேன். அது எல்லாருமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்புறம் எப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? விஜயனுடைய பேச்சு எல்லாமே ஒரு ஒன்லைனு, ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வந்துடுறாரு, அதுல பார்த்து படிக்கிறாரு, அது தப்பு தப்பா வேற படிக்கிறாரு. இதுல எப்படி வந்துட்டு மக்கள் அன்றாட அனுபவிக்கிறான். அவனுக்கு ஒண்ணு தெரியும். மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவாகுது, படிப்புக்கு எவ்வளவு செலவாகுது, சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, பேருந்துக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றதெல்லாம் தெரியும். அதையெல்லாம் அடிப்படையாக வச்சுதானே இவர் ஸ்டாலின் திட்டங்களை தேடி நடைமுறைப்படுத்துறாரு. மக்களை தேடி மருத்துவன்றது எதுக்கு பண்றாரு? அவர் எதுக்கு பண்றாரு? அந்த மருத்துவ செலவு கவலைப்படாத, அதுக்கு நான் இருக்கிறேன். முடிஞ்சு போச்சுங்களா? காலை உணவு கவலைப்படாத, அதுக்கு நான் இருக்கிறேன். இப்படியே வந்துட்டு ஒரு 10-15 திட்டங்கள் இருக்குது. ஸ்கூல் காலேஜுக்கு போய் அப்போ 1000 ரூபாய் தரேன். நீங்க 1000 ரூபாய் தந்து ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க, 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க, 300 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கிறாரு. மாசம் 1000 ரூபாய் கருணை தொகைன்னு கொடுக்குறாரு, உரிமை தொகைன்னு கொடுக்குறாரு, இலவசமா பேருந்து பயணம்ன்றாரு. இப்படி இதெல்லாம் என்ன ஆகும் மக்கள் மத்தியில? இதெல்லாம் விட்டுட்டு விஜய் வந்து நிறைய கொடுப்பாரு அப்படி யோசிப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண மக்களை நான் சொல்ல, ஒரு அன்றாட காட்சிகள், அதனால் பயன்பெற்றவர்கள் என்ன சிந்திப்பாங்கன்னு யோசிச்சா நிச்சயமா ஆதரிப்பாங்க. ஆமா, ஆதரிப்பாங்க. இது ஒண்ணு. இன்னொரு செக்மெண்ட் மிடில் இன்கம் குரூப். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நாம கம்ஃபர்டபுளா வாடுறோமா, சிக்கல் இல்லாத வாடுறோமா? அதுதான் இவங்க சட்டம் ஒழுங்கெல்லாம் வந்துட்டு இந்த மோடி எல்லாம் வந்துட்டு பெருசியா அந்த பூதத்தை கலப்புறதுக்கு காரணம் அது ஒரு 20% ஓட்டு. அந்த பூதத்தை கலப்புறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, வீட்டு தெருமுனைகளிலும் போதைப் பொருள் விற்கிறார்கள், எங்கே பார்த்தாலும் வன்முறை. இப்ப சீமா சொல்ற பாருங்க, யாரை வேணாலும் கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றாரு. அப்படியா இருக்குது? இப்போ யோசிக்கிறத வந்துட்டு அரசியல் ஆக்குறீங்கன்னா யோசிக்கிறவன் முட்டாளா? நீ ஒரு விதைக்கிற, இப்படிலாம் பேசுவேன், இப்படிலாம் பண்ணுவேன், அதான் தோத்து போச்சு. நான் மக்களவை தேர்தல் அதான தோத்து போச்சு. நீங்கள்லாம் சேர்ந்து போதைப் பொருள் விற்பனையே பரவாயில்ல வந்துட்டு பெருசா சொன்னீங்க, நாங்க பேப்பரை எடுத்து டாக்குமெண்ட்டை வச்சு அடிச்சோம், முடிஞ்சு போச்சு. இல்ல 3-4 வாரத்துக்கு தாங்கலையே அது. அவ்வளவுதான். நீங்க யாரையும் நீங்க இளைஞன் சரி 18 வயசு 19 வயசு முதல் முறையை ஓட்டு போட போறான், அவனுக்கு சிந்தனை இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? சிந்திக்க மாட்டான். அவன் முன்னாடி ஒரு நாளும் அவன் வெளியில புடங்கும் போதும் ஒரு நிகழ்வு வந்துட்டு அவனுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அவன் சிந்திப்பான். நேற்றைய மனிதன் இன்றைய மனிதன் இல்லை. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே நந்தா கிடையாது இன்னைக்கு முன்னாடி இருக்கிற நந்தா. எல்லாமே வேறையா இருக்கும். இல்லாட்டி நந்தா வந்துட்டு இந்த ஈரான் விஷயம் இதெல்லாம் பத்தி கேள்வி கேட்க முடியாது. அப்ப இன்னொருத்த வந்து உட்கார்றான், அவன் ஈரானை பத்தி என்ன, அவன் அந்த இடத்துக்கு போல, அவனுடைய மைண்ட் அந்த இடத்துல செலுத்தல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
அப்போ சிந்தனை இல்ல யாருக்கிட்டையுமே அப்படின்னீங்கன்னா அப்போ சொல்லு விஜய்க்கு 25% அப்படிலாம் சொல்லலாம். இந்த நாடு சிந்திக்குது. EVM நீ மாத்திடுறேன், ஸோ மோடி ஜெயிச்சிடுறாரு. இந்த அளவுக்கு வந்துட்டாச்சு கன்க்ளூஷன். அதனால இங்க விஜய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதை வந்துட்டு கிரவுண்ட தெரிஞ்சதுனாலதான் எந்த கட்சியும் அவரை நோக்கி போல. விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, சரி நீங்க ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன், ஒரு காற்று மட்டும் நிறைக்கப்பட்ட பலூன் லைட்டா வச்சா கூட அது வெடிச்சு ஒண்ணும் இல்லாம ஆயிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முறையும் விஜய் வெளியே வரும்போது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காரு. விஜயால் ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வந்து சேர்க்க முடியலங்கிறத மக்கள் உணர தொடங்கிட்டாங்க. அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். அதை ரொம்ப இன்டெப்தா போகாட்டி கூட பர்சனலான விஷயம் கடந்து போயிட முடியாது. ஏன்னா அவர் ஒரு பொது தலைவராக மாறிவிட்டார். இவரை நம்பி ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் போதும்போது தவறான முன்னுதாரணமாக அது அமைந்து விடக்கூடாது அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படும். இப்ப விஜய் வந்துட்டு எதை சொல்றாரு, எதை பேசுறாரு, அர்த்தம் இருக்குதா, அரசியல் இருக்குதா அப்படின்னு பார்க்காமலே விஜய் 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 அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு எவ்வளவு பேர் ரசிகனா இருந்தவன் கரூருக்கு அப்புறம் மாறினான். அப்ப என்ன தெரியுது அது எதுக்கு? விஜய் பேசுற மீட்டிங்லயே அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்த விட்டு ஓட்ட வேண்டியதான் அப்படின்னா எதிரில் உட்காந்துக்கிட்டே ஒருத்தன். விஜய் சிரிச்சாரு, ஒன்னது பண்ணல. ஆனா இங்கேருந்து ரியாக்ஷனே இல்லை கிரௌட்ல. முன்னாடிலாம் இப்படி நீங்க பேசுறீங்கன்னா உங்க மேல வைப்போம் ஃபோக்கஸை, அப்புறம் அப்படியே திருப்புவோம். இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லாம் என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்றதே பார்ப்போம். ஒரே நேரத்துல உங்களையும் பார்க்கலாம், ரியாக்ஷனையும் பார்க்கலாம். 2 செக்மெண்ட் எடுத்து டிவியில் நாங்கள் போடுவோம். நாங்களாம் அப்படிதான். இப்பெல்லாம் எப்படி இருந்தோம்னா விஜய் மேல ஃபிக்ஸ் பண்றது, அப்புறம் விஜய் தலைக்கு பின்னாடி ஃபிக்ஸ் பண்றது. ஓ அப்படின்ட்டு கத்துற அந்த சத்தம் தான் கேட்கும். இது என்னது இது? ஏன் இந்த ரியாக்ஷன் அப்படின்னா அப்போ தெரியும் எவ்வளவு பேர் மாறி இருக்கிறான்றது. அவர் நாடி வருவான். ஆனா சிந்தனை அப்படின்றது எப்படின்னா இறைவன் கொடுத்த அந்த ஃபேக்கல்ட்டி அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நான் ஸ்டாப் ஃபேக்டரி. அது தூக்கத்துல தான் கனவாயிடுது. இப்படி எல்லாம் அது போகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு விஜய் சிந்தனை மேல எந்த விதமான தாக்கத்தையுமே ஏற்படுத்தல. அவருடைய செயல் வந்துட்டு ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷன், ஒரு எதிர்மறை வினையை வந்துட்டு உருவாக்கிடுச்சு. அதனால நேற்று வந்து இன்னைக்கு வருவான்றதுலாம் சொல்ல முடியாது. விஜய்க்கு போயிடுச்சு. அவருடைய ரசிகர்களை தான் அவர் நம்புறாரு. ரசிகர்களை தாண்டி அவரால் அரசியலை கொண்டு போக முடியல. ஏன்னா அவர் பேசுறதுல அரசியல் புரிதலே கிடையாது. இவருக்கு வந்துட்டு எனக்கு காவிரி பிரச்சனை தெரியுன்றாரு. இவருக்கு தெரியுமா? அதுதான் அணைக்கு அடியில போய் பார்த்தான்றாரு. டெஸ்ட் பண்ணா உறுதித்தன்மையா இருக்காங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். இவரு எப்படி சொல்லவே மாட்டாரு. அவங்க கத்திருவான் உணர்ச்சி ஏற்பட்டு, அவ்வளவுதான். அப்போ இவர் காவிரி நதிநீர் வேளாண்மை ஆணையம் என்னன்னு தெரியும், வாரியம் என்னன்னா தெரியும், அதுல மோடி பண்ண சதி என்னன்னு தெரியும், எதுவுமே தெரியாது. உன்னுடைய அறிவு தான் உன்னுடைய முதல் கவசம். கடைசியா தான் நீ ஆயுதம் எடுக்கிறியா ஓடி போறியான்றது அப்புறம். அறிவு தான் முதல் கவசமே. அங்கேயும் உனக்கு ஒண்ணுமே இல்லையே. சும்மா மேல ஏறி நின்று பேசுறது. எல்லாம் நல்லபடியா நடக்கும், வெற்றி நிச்சயம். யாருக்கு வெற்றி ஐயா? அதை சொல்ல மாட்டேன். அதான் சொல்றாரு ஸ்டாலினுக்கு தான். அது சொல்லிட்டு போறாருல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு விடயத்தையாவது ஒரு சிக்கலையாவது நீ ஆழமா பேசுறியா? பரந்தூர் தவிர எதையுமே பேசுற நீ. பரந்தூர் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டது. அப்பெல்லாம் நாங்களும் இருந்தோம், அவங்களும் இருந்தோம், எல்லாரும் ஒன்னா இருந்தோம். இப்ப பரந்தூர் அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிருக்கேன் நீ? அங்க நல்லா எவ்வளவு கையகப்படுத்துறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா நான் உங்களோட நிற்பேன். எங்க நிப்ப? பங்களால நிப்பேன். நீ அங்க நிக்கிறியோ படுத்துக்கிறியோ ஏதோ ஒண்ணு. இங்க என்ன இருக்கும், அந்த ஜனங்களுக்கு என்ன சப்போர்ட்? ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றத கண்டினியூஸா பண்ணணும். நாங்க வந்துட்டு காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாத்திரம் அப்படின்னா 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துறோம். மரக்காணம் ராமேஸ்வரம். எத்தனை நாள் உழைப்பு. எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். ஆனாப்பட்ட கலைஞராலே 60 கிலோமீட்டர் தான் பண்ணுவோம். நீங்க என்ன 600 கிலோமீட்டர் நடந்துச்சு. 6 லட்சம் பேர் இருந்தோம். 1 மணி நேரம் அல்லண்டாங்க. அதோட விட்டான். தர்மேந்திர பிரதான் கல்வி நிதி தரமாட்டேன்றானே, அன்னைக்கு அவன் பெட்ரோலிய அமைச்சர் சொல்லிட்டான், தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இன்றி தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக எதையும் செய்ய மாட்டோம்னு சொல்லி அன்னைக்கு சாயந்தரமே டிக்ளேர் பண்றான். அதான் போராட்டம், அதான் அரசியல். இந்த மாதிரி உனக்கு ஏதாவது தெரியுமா? அப்புறம் உன்னை எப்படி ஒரு விவசாயி நம்புவோம்? அவர் தொழிலாளி நம்புவோம். சொல்றாரு அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறக்கணும். அடுத்த ஜென்மத்தில் விவசாயம் பிறகு அதுக்கப்புறம் அது அடுத்த விதத்துல மறுபடியும் யாருக்காவது இதெல்லாம் சும்மா வித்து பேசுறது இல்லை. இப்போ நீ இருக்கிற நாளைக்கு என்ன மரணம் வந்துட்டு ரெடியா தழுவ போகுது, இப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. யோசிக்கல.
ஆசைப்பட்டு வந்துட்டு அதை நிறைவேற்றிக்க பாக்குறேன். இவ்வளவுதான் விஷயம். அதுக்கு தகுதியானவங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, அதான் அவர் முதல் எதிரே நிரூபிச்சிட்டாரு அவர்ல இல்ல அப்படின்றது. தனிப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது பொதுவா அதுக்குள்ள போய் விரும்பி விமர்சிக்க தேவையில்லை. ஆனால் விஜய் அவர்கள் விஷயம் பொறுத்தவரை ஒரு அரசியல் தலைவராக இருப்பதால இப்ப வெளியில வந்து உங்களுக்கு அனைத்து விஷயமும் உங்களுக்கு தெரியும், குடும்பம் சார்ந்த விஷயங்கள். இது ஒரு இம்பாக்டை உருவாக்குமா? அவருடைய இருக்கக்கூடிய ஒரு அந்த வாக்குலையுமே ஒரு சரிவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? அவருடைய ரசிகர்களை தாண்டி அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அவருடைய ரசிகர்கிட்ட எதுவுமே ஏற்படாது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அது என்ன கேட்க மாட்டான். அவன் ஒரு முட்டாளா இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டானா முட்டாளாவே இருப்பான். அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. கவலைப்பட வந்தா என்ன, அது கவலைப்படவே வேண்டாம். என்ன தன்னுடைய மனைவிய கூட இவன் வந்துட்டு சரியா பாதுகாக்கல, தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான், இவன் வந்துட்டு சும்மா இவன் மேயறவன் அப்படின்றதெல்லாம் நிரூபணம். அதுக்கப்புறமும் வந்துட்டு அந்த ஒரு நடிகையோட அவன் மறுபடியும் போறான் வேற ஒரு இடத்துக்கு, வெளிப்படையா காட்டிக்கிறான் நான் இப்படிதான் அப்படின்னு காட்டிக்கிறான்னு. அவன் சுத்த முட்டாள் தானே அவன், சொல்லக்கன்னா அடி முட்டாள், வடிகட்டணும். அந்த பொண்ணு வந்துட்டு லண்டன் பொண்ணு, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அது மதுரை பொண்ணா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஈழத்தமிழ்ச்சி, அது மதுரை பொண்ணா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அவளுக்கு ஒரு தம்பி இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, இன்னைக்கு என்ன அவன் நல்லா திருப்பாச்சேத்தி நீ தான் படம் எடுத்த நீ இடமா கொண்டு என்ன மாமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்ட்டு போயிட்டான்னா என்ன ஆகும்? முண்டம் தனியாக தலை தனியாக ஆகிட்டு இருக்கும்ல. வேண்டிக்க அப்படிலாம் இல்லைன்ட்டு ஒரு பொண்ணு உன்னை நம்பி வந்தா வாழ்க்கையே கொடுக்குறா, கவனிக்கணும். ஒரு ஆணை விட ஒரு ஆணை நம்பி வர பெண் உயர்ந்தவள். யாரா இருந்தாலும் சரி, உன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, என்னை விட உயர்ந்தவள் தான் அவள். சாதாரண விடையே கிடையாது. அவளுக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் தூக்கிட்டு தான் உன்னோட வந்துட்டு அவள் வந்துட்டு தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுறா. அதெல்லாம் சாதாரண விஷயம். நீ என்ன பண்ற, 2 பிள்ளைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் நீ வந்துட்டு மேய போயிடுற, மேய போயிட்டு அதை நியாயப்படுத்துற, அதை நார்மலைஸ் பண்ணிக்கிறாங்களே. இல்ல அது யார் வேணாலும் பண்ணலாம். அல்டிமேட்லி வாட் வில் ஹேப்பன்? புள்ள பெற்றிருக்கல்ல, அது மதிக்குமா உன்ன? இப்ப நீதிமன்றத்துல நாரப்போது இல்ல, அப்ப என்ன பண்ணுவ? அங்க என்ன பண்ணுவ? இவரை நம்பி பின்தொடர்ந்து போன அந்த இளைஞர் கூட்டம் இருக்குல்ல, அவர்கள்லாம் தவறா வழி நடத்தப்படுறாங்க. அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்கும்போது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இல்ல அது ஒரு செக்மெண்ட் தான், அது ரெப்ரசென்ட் பண்ணல. தமிழருடைய உணர்வுகளை எல்லாம் அது ரெப்ரசென்ட் பண்ணல. அதை ஏத்துக்கூடாது. அது ஒரு சின்னது, அது ஒரு அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ இப்படின்னா நான் அப்படின்னுன்ற மாதிரி ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மூர்க்கத்தனமா பேசுவாங்க. அவங்கள வச்சு கூடாது. நாங்க ஒரு 1000 பேர் அவருக்கு பொண்டாட்டியா இருப்போம்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. அதெல்லாம் பத்தி கண்டுக்க வேண்டாம், தேவையில்லை. அது ஒரு பொதுநிலை கிடையாது. அவளே வீட்டுல என்ன உதவ வாங்கியிருக்க போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. பின்னி தள்ளிட்டு இருப்பாங்க நேரம், பேச்சா பேசுற மாதிரி. ஆமா, என்னத்த பேசுற அப்படின்னு கழுத்தாம்பட்டையில இருந்துட்டு. அதனால அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படுத்த. அது ஒரு சின்ன ஒரு கூட்டத்தோட குரல் தான், நம்மளுடைய குரலா அது இல்ல, தமிழர்களுடைய குரலா அது கிடையாதுனால அதை கண்டுக்க தேவையில்லைங்கிறீங்க. எனக்கு இறுதியாக ஒரு கேள்வி. இப்ப விஜய் அவர்களை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரலங்கும் போது அவர் கடைசி வரையும் நம்பின ஒரு கூட்டணி சாய்ஸா காங்கிரஸ் தான் பார்த்தாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதை ரொம்ப நேர்த்தியா காங்கிரஸை கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு சரியான ஒரு கூட்டணியை மீண்டும் தொடர்றாரு. இதுக்கப்புறம் எந்த கட்சியும் வராதிங்கன்னு சொல்ற அளவுக்கு திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறதுன்னு கண்முன்னா பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க இந்த சாமர்த்தியத்தை? இல்ல, ஸ்டாலின் வந்துட்டு அவர் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு பண்ணாரு. 25 இடம் சொல்லிட்டோம்ல, அவ்வளவுதான். கூட ஒரு ராஜ்யசபா நீங்க சரிதான், அதுக்கு மேல அவர் இறங்கி வரவே இல்லை. இதுன்னு சொல்ல போனா அந்த அவங்க அமைச்ச டிஆர் பாலு தலைமையிலான கூட ஒரு உத்தரவாதத்தையும் தரல, சும்மா விட்டாங்க போங்க. அதான் 25+1 சொன்னாங்க, அதான் நாங்க சொன்னாங்க. குறைச்சிக்கொண்டு தானே சொன்னோம், அதை பத்தி பதில் சொல்லுங்க. உடனே இல்லை நாங்க கூட கேட்கறோம், நீங்க குறைக்க சொல்றீங்களா, இப்படிதான் அந்த விவாதம் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல நாங்க முடிவெடுப்போம்ட்டாங்க. முடிவெடுப்போன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, சோனியா காந்தி தெரிஞ்சிருச்சு சரிதான் அப்படின்ட்டு. அப்பதான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, சோழன்கள் தூக்கி வெளில போட்டு சிதம்பரத்தை அனுப்பினாங்க. சிதம்பரம் வந்துட்டு இடத்த நெகோசியேட் பண்ண போல, இந்த அலையன்ஸை வந்துட்டு கீப் அப் பண்றதுல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றது ஸ்டாலின் கிட்ட வந்து பார்த்தாரு. ஸ்டாலின் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ஒண்ணு, இப்படியெல்லாம் செய்யறதெல்லாம் சரியான்றதை நீங்க சொல்லுங்க, தப்பு அப்புறம் ஏன், அதனால கூட்டணிக்கு நாங்க ரெடி அப்படின்றத அவர் விளக்குனாரு. முடிஞ்சு போச்சு. அவருக்காக என்ன பண்ணாரு, ஒரு 2 சீட்டை சேர்த்து கொடுத்தாரு. சிதம்பரத்துக்காக 27 ஆச்சு. கடைசி நாள் கையெழுத்து போறதுக்கு முன்னாடி மல்லிகார்ஜுன் கார்கே பேசுறாரு. கார்கேக்காக ஒரு இடம் நீங்க எவ்வளவு தர முடியுமோ தாங்க, போதும், நான் ஒன்றும் வற்புறுத்தல. சரி 28 அவ்வளவுதான். இவங்க எங்க போய் ஜெயிப்பாங்க? விஜயோட சேர்ந்து 70 சீட்டு போறான்னா எத்தனை சீட் ஜெயிப்பீங்க? டபுள் சீட் வாங்கிடுவீங்க. 0 தான்.
அப்புறம் அப்ப அதனால உங்களுக்கு வெற்றியா அங்க கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கும்போது இங்க தப்பு பண்ணது ராகுல். எப்போ கண்டிச்சிருக்கணும், நிறுத்திருக்கணும், அசையாத விட்டார் அவரு. ராகுல் இதனாலதான் எப்படி அரசியல் ஒரு இன்னொரு விஜயா தான் அங்க இருக்கிறாரு அப்படிதான் பார்க்க முடியும். இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அவரை இப்ப நம்ம எவ்வளவு பல விஷயங்கள் எடுத்து பேசுறாரு. ஆமா அப்படி பேசக்கூடியவர் தமிழ்நாட்டை தனது கட்சியினுடைய பலம் இருக்கு என்ன அப்படின்றது தெரியலன்னா என்ன இருக்கு. சோனியாவுக்கு தெரியும் டெபாசிட் இருந்த 2014 அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவருக்கு அதெல்லாம் தெரியலன்னு நினைக்கிறேன். இப்ப ராகுல வந்து இந்தியா கூட்டணியுடைய ஒரு முகமா வந்து மாத்தணும்னு முயற்சி எடுத்ததே ஸ்டாலின் அவர்கள். ஆமா. இப்ப அந்த கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு விஜய் நம்பி போற அளவுக்கு அவருடைய அரசியல் அறிவு இருக்கா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா? இப்ப இது தேர்தலிலேயே இப்ப இந்த திமுக இந்த தேர்தலில் காங்கிரஸா கலட்டி விடல வச்சிருக்கிறாங்க. சரி, இது தொடருமா அடுத்து? இல்ல அது எப்படி ஆகணும்னா மக்கள் அரசியல் அப்படின்ற இடத்துல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்குது. மனிதநேய மக்கள் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குது. தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குது. முஸ்லீம் லீக் ஸ்ட்ராங்கா இருக்குது. யார் வந்தாலும் அவன் எல்லாம் மக்கள் அரசியல் தான் பண்ணிட்டு வரான். அது கருணாசா இருந்தாலும் தனியரசா இருந்தாலும் எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுது மக்கள் அரசியல்? அத 2011 சீமான் உரிச்சு செத்த பாம்பு தான் எதிர்த்து காட்டி தோலையும் உரிச்சு வித்துட்டான். இவங்க 25 சீட்டு கொடுத்து உயிரை கொடுத்தாரு ஸ்டாலின். அன்னைக்கு 12 சீட்டு தான் உங்களுக்கு என்னன்னா பேசாத ஒத்துக்கிட்டு போயிருப்பாங்க. ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இங்க கிடையவே கிடையாது. இயங்க நிலையில் அது இல்லை, உயிர் நிலையில் இல்லை. அவ்வளவுதான். ஒரே ஒரு போராட்டத்தை கூட ஒரு 5 ஆண்டு காலத்தை எடுக்கல. ஒரு மக்கள் இயக்கத்தை நடத்தல. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல, ஒண்ணு இல்ல. திமுக தயவு இல்லாம தமிழ்நாட்டை ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியை கூட போட்டியிடுறதுக்கே தெம்புல நீ தனிச்சு அப்புறம் என்ன ஒண்ணு சொல்றது? அப்போ இந்த கட்சி என்ன பண்ணுவீங்க? இப்ப இந்த கட்சிக்கு 28 கொடுத்துட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு நாளைக்கு ஒரு 2 சீட்டு கூட்டு 8 அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு கோபம் வருமா வராது? ஸோ இந்த கட்சிக்காக திமுக கொடுத்த முக்கியத்துவம் அப்படியே மற்ற கட்சிகள்கிட்ட அது எதிரொலிக்கும். நிச்சயமா இப்போ கூட்டணியில சீட் ஷேரிங்ல ஒரு பிரச்சனை வந்து பெரிய தலைவலியாக மாறும் அப்படின்னு சொல்ல வரீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா மதிமுக தலைவலியா மாறாது, ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வெற்றி வாய்ப்பு மதிமுக ஒத்துப்பாங்களா? ஏன்னா ஆல்ரெடி மதிமுக எல்லாம் ஒண்ணும் இல்லாத கட்சிங்க. மதிமுக எங்க நான் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத கட்சி. மதிமுக எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க ஒருத்தரை குறை சொல்லும் போது கூட you needed to be sensitive. அதெல்லாம் வைகோண்ணன் தப்பு பண்ணிட்டாரு. என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ நான் மறுபடியும் அதை சொல்லுவேன். ஒரு மல்லை சத்யாவை பார்த்து நீ வந்துட்டு மாத்தையான்னு சொல்ற, நிரூபிக்க முடியுமா உன்னால? உன்னை கொல்றதுக்கு அவர் முயற்சி பண்ணாரு. அவரு தப்பு இல்லை அது. அப்புறம் என்ன இருக்க போகுது உனக்காக? நான் கூட அவ்வளவு பேரு நின்று ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, திராவிட வெற்றி கழகம். அப்புறம் எனவே இது கிடையாது. மற்ற கட்சிகள்ல நான் சொல்ல வரேன், எப்படி வேலை செய்வாங்க கிரவுண்ட்ல? இது ஒரு பெரிய சவால் திமுக. எப்படி செய்யறாரு ஸ்டாலின் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்தவர் நன்றி.